ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப பிரம்மாண்டமா தான் இந்த விஷயத்த பண்ணாதான் முருகன் அருள் கொடுப்பான்னு நினைக்கிறாங்க. தவறான கருத்து. இங்க எந்த தெய்வமே உங்களுக்கு பிரம்மாண்ட தன்மையை கேட்கல. அது ரொம்ப இயல்பா மக்கள் புரிஞ்சுங்க. ஆத்மார்த்தமான சிந்தனை தான் வேணும். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் சொல்றான். மனசு சுத்தமாயிடுச்சுன்னா மந்திரம் வேலையை செய்யாது, தேவையும் இல்லை. மனசுக்குள்ளதான் பூஜிக்கணும். அக வழிபாடு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நம்ம செய்யறதுலாம் புற வழிபாடு. நம்ம ஆசைக்காக அபிலேஷைக்காக ஒரு சில விஷயம் செய்யறோம், அது நல்ல விஷயம் செய்யுங்க. ஆனா அதை தாண்டி எது உண்மை அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கணும். சின்ன வேலை அவங்க வச்சு வைங்க, அந்த வேல் என்னைக்குமே வெற்றி கிடைக்கும். முருகப்பெருமானை பத்தி சொல்லணும்னா ஒரு மணிக்கணக்கில் பேசிட்டு போலாம். எல்லா இடத்துக்கும் இந்த சகலகலா வல்லவர் மாதிரி முருகப்பெருமான் எல்லா துறையிலுமே டச் ஆவாரு. அவர் எல்லா இடத்துமே நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது. எங்க போனா ஒரு கேரக்டர் வந்துருவாரு. இந்த கேரக்டர் நேத்து இங்க பார்த்தேன், திரும்ப இங்க பாக்குறேன், அங்க பாக்குறேன் பாத்தீங்கன்னா நீ சுத்தி 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 வருவார் முருகப்பெருமான். ஏன் மக்கள் அவரை வச்சு இவ்வளவு கொண்டாடுறாங்கன்னா, நீங்க போற எல்லா இடத்துமே இருப்பாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சின்னதா ஒரு அடிபட்டுச்சு அப்படின்னு நினைச்சாலும் அந்த ரத்தம் அப்படின்றது விஷயம் செவ்வாய் பகவான் தான்.